விடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதெறி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே என்று மூலாதாரத்து மூன்றலு கணலை காலால் எழுப்பும் கருத்தருவித்தே அமுத நிலையும் ஆதித்தின் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரற்று நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகத்தூலமும் சதுர்முக சூட்சமும் என்முகமாக இருக்கக்கூடிய என் விநாயக பெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த ஆனி மாதத்தினுடைய பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன். அடுத்து நான் காமன் இருப்பது கடகம். காலபுருஷனுக்கு 4. காலபுருஷனுக்கு மாதாஸ்தானம். காலபுருஷனுக்கு மதிப்பு கொடுக்கறது, மரியாதை கொடுக்கக்கூடியது, வணக்கத்தை கொடுக்கக்கூடியது, வாழ்த்துக்களை கொடுக்கக்கூடியது கடகம். அப்போ கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படிங்க இருக்கும்? கண்டிப்பாக கடகராசிக்கு அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் குரு பயிற்சி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த குரு பயிற்சியிலேருந்து ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். குரு பயிற்சி கடகராசி நேயர்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். எப்போ இருந்து கொடுக்கும்? இந்த குரு பயிற்சி வந்துச்சு 2024 வந்தது பார்த்தீங்களா, அதுலேருந்தே உங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு 11 இருக்கார், உங்கள் ராசிக்கு லாபத்தில் இருக்கார். அப்போ லாபத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல பலனை கொடுத்தே ஆகணும், அதில் மாற்று கருத்து இல்லை. என்ன வேணும்? உங்கள் ஜனஜாதத்தை எடுத்துக்கோங்க, உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஜனஜாதத்தை எடுத்து வைத்து கொண்டு பரிசீலித்து பண்ணி தான் கேள்வி கேட்க வேண்டும், தயவு செய்து நேயர் பெருமக்கள். அப்போ ஆனி மாதம் 23ஆம் வரையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, கவலையே விடுங்க. கடகராசிக்கு என்ன தான் பிரச்சனை வந்தாலும், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் கடகராசிக்கு நிச்சயமாக ஆனி 23 வரையும் நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆனி 23க்கு தான் சுக்கிரன் வர்றாரு, உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் உங்கள் ராசிக்கு அவர் ஏற்கனவே லாபாதிபதி, உங்கள் ராசிக்கு 11க்குரியவர், அவரும் உங்களுக்கு எடுக்க மாட்டார். அதாவது சமக்கிரகம். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், சுக்கிரனும் செவ்வாயும் சமக்கிரகம் தான், சுக்கிரனும் சந்திரனும் சமக்கிரகம் தான், சுக்கிரனும் சூரியன் தான் பகை கிரகமே ஒழிய சுக்கிரன் சந்திரனுக்கு பகை இல்லை. ஆனி 23ஆம் வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய இன்னும் ஒரு மாற்றத்தை கொடுத்து அப்படியே மூவ் பண்ணி போயிட்டீங்கன்னா நிச்சயமாக கடகராசி நேயர்களுக்கு உங்கள் தொழில் சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு நெருக்கமானது, உங்களுக்கு தேவையானது, உங்கள் வியாபாரத்துக்கு உரியது, உங்களுடைய வாணிபத்துக்கு உரியது. கடகராசி நேயர்களுக்கு அஷ்டமத்து சென்று தயவு செய்து பயந்துடாதீங்க, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா 12 ராசிக்கு வரத்தான் செய்யும். 12 ராசிக்கு வரும்போது பகை ராசிக்கு வரும்போது கடுமையாக பாதிக்கும், நட்பு ராசிக்கு வரும்போது கொஞ்சம் லைட்டாக பாதிக்கும், அவ்வளோதான். அப்போ பிரார்த்தனை மூலம் அதை நம்ம வெற்றியை கொண்டு வர வேண்டும். அப்போ கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க, பால் அபிஷேகம் நல்லா பண்ணுங்க. அது துர்க்கையாக இருந்தாலும் சரி, காளிகாம்பாலாக இருந்தாலும் சரி, காளியம்மா இருந்தாலும் சரி, விசாலாட்சியாக இருந்தாலும் சரி, காமாட்சியாக இருந்தாலும் சரி, மீனாட்சியாக இருந்தாலும், அகிலாண்டேஸ்வரி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பால் அபிஷேகம். ராகு, அதாவது ராகுன்னா பாம்பு, கரும்பாம்பு. பாலுக்கு என்ன தேவை? பாம்புக்கு பால் தேவை. அப்போ பால் கொடுத்துட்டு அதை ஆஃப் ஆயிரும்ல. அதே மாதிரி தான் கடகராசி, விருச்சக ராசி, மீன ராசி, இந்த ஜலராசி எல்லாமே பாம்பு சம்மந்தப்பட்டதை நெருக்கமாக வச்சுக்கிறோம்னா என்ன அர்த்தம்? எங்கே போனாலும் ஒரு 100 பால் வாங்கி அபிஷேகம் கொடுத்துருங்க, 2 விளக்கு போட்டுருங்க. அதை மட்டும் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே ஓட்டி போயிடலாம். இந்த மாதத்தை கண்டிப்பாக நீங்கள் அப்படியே ஓட்டி போடலாம், கவலைப்பட வேண்டியதில்லை. அகலக்கால் மட்டும் வச்சிடாதீங்க, குடுக்கல் வாங்கல் வச்சிடாதீங்க. பயணங்களில் பகலில் பண்ணுங்க, இரவில் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக நண்பர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக கடகராசி நேயர்கள் நண்பர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்கள் உயிரை வாங்குவதும் கடகம்தான், உயிரை கொடுப்பதும் கடகம்தான்னு உங்களுக்கு நான் பலமுறை உங்களுக்கு அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். அதனால் கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதத்தை அப்படியே மூமெண்ட் கொண்டு போயிருங்க, மறந்துடாதீங்க. குருப்பெயர்ச்சி நல்லா இருக்குது, அதை விட வரக்கூடிய சனி வக்கரமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சனி வக்கரமும் நல்லாயிருக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் மிக நன்மை பயக்கும் ஆனி மாதமாக முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே
திருச்சிற்றம்பலம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்ல இனம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாய் அபிராமி கடக்கிறீங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.